ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில பாராட்டின கிருபையை நினைத்து உள்ளத்தின் ஆழத்துல நன்றியுள்ள இதயத்தோடு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கலாம். இந்த நாளிலும் 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க போகிறோம். இந்த பரிசுத்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவர் நமக்கு இலவசமாய் தருகிற தேவ ஆசீர்வாதங்களை இந்த நாளில் நம்ம சுதந்திரித்து கொள்ளலாம். இந்த நாளிலும் ஒர்ஷிப்பை பிள்ளைகளை ஏஞ்சலினும் கேரளினும் சேமுமாக சேர்ந்து லீட் பண்ணுறாங்க. பிள்ளைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நமக்கு தேவையான எல்லாவித கிருபைகளையும் பரத்திலிருந்து தேவன் தரும்படியாக அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்மளிடத்தில் காணப்படக்கூடிய குறைகள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து கர்த்தர் தாமே நம்ம வாழ்க்கையில் ஒரு தேவ அனுகிரகத்தை செய்யும்படியாக அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். தேவ சமூகத்தில் அப்படி தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபித்து அவருடைய கரங்கள் பிள்ளைகளுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து இந்த நாளின் ஆராதனையை அவங்க லீட் பண்ணும்போது நம்ம இணைந்து அவர்களோடு இணைந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்த இணைந்து தேவநாமத்தை வொர்ஷிப் பண்ண கர்த்தர் தாமே அனுகிரகம் செய்வாராக. இந்த இடத்துல இந்த நாளில் நீங்கள் எங்கெங்கே இருக்கிறீங்களோ அந்தந்த இடங்களில் தேவ கிருபை கடந்து வரும்படியாய் கர்த்தர் தாமே இந்த நாளில் ஒரு தேவ அனுகிரகத்தை தரும்படியாய் அவரை நோக்கி பார்ப்போம். நம்மளிடத்தில் காணக்கூடிய குறைகள் குற்றங்கள் மீறுதல் பாவங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த நாளில் இந்த ஆராதனை வேளையில் தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மளுடைய ஆராதனை சுகந்த வாசனையை ஆண்டவர் முகரும்படியாய் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல மாலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் ஆராதனை ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் கிருபையாய் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களிடத்தில் காணக்கூடிய குறைகள் குற்றங்கள் மீறுதல்கள் பாவங்கள் கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கும்படியாய் உம்மை நோக்கி பார்க்குறோம்ப்பா. இந்த நாளின் ஆராதனையை கிருபையாய் பொறுப்பேற்று கொண்டு ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் வெளிச்சமும் கடந்து வர கத்தை அனுகிரகம் செய்யுங்க. ஆராதனையை லீட் பண்ணக்கூடிய பிள்ளைகளை கத்தை தாமே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. தேவ சமூகத்தில் எங்களை எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இந்த நேரத்தையும் தேவ கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். கிருபையாய் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படி ஆய் ஜெபிக்கிறோம். உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலனால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி ஆய் ஜெபிக்கிறோம். ரட்சகரும் மீட்பருமாய் இயேசு ராஜாவின் இன்ப நாமத்தில் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். இப்போதும் பிள்ளைகள் வொர்ஷிப்பை லீட் பண்ணுவாங்க. Let us all close our eyes and join me in this small prayer. Our dear Heavenly Father, thank you so much for this blessed time, Father. Thank you, Jesus, for this wonderful time as we are going to worship and glorify your name, Master Lord Jesus. Lord, I commit this small prayer into your mighty hands. In Jesus' name I pray. Amen. So first we are going to adore God. We are going to lift up our voices and say how much we love Him, how much we hate, how much we are going to praise Him. So in Psalms 91 verses 1 and 2, it says, I will praise you, O Lord, with all my heart. I will tell of all your wonders. I will be glad and rejoice in you. I will sing praise to your name, O Most High. Such a wonderful verse. Jesus is always good, mighty, and even when we are broken, He mends our heart and soul. He heals all our scars. So let us all remember the good things and praise His name by singing the song Ummaye Nanesipen. Ummaye Nanesipen, Ummaye Nanesipen, Ummaye Nanesipen, நான் திரும்பினே சந்நிதியில் முழங்காலில் நின்று பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பினே சந்நிதியில் முழங்காலில் நின்று பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பினே. உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், நான் பின் திரும்பினே.
துன்பமே வந்தாலும் பின் திரும்பேனே. So now let us all ask forgiveness. Let us all bow down our heads in reverence. Let us humble ourselves and ask for all the bad things we have done. Ask forgiveness to God. So in the verses, Hebrews chapter 8 verse 12, for I will forgive their wickedness and will remember their sins no more. So if any of you are going through any sinful things which you are unable to come out, let us all give it to Him and come to His feet, so that He'll forgive all our sins and He'll even never remember that. Let us all close our eyes and ask God for forgiveness. God's love is unconditional. He gave up His powers, His throne, His wisdom, His wealth, everything. God chose us, and love covers all our sins. So let us all sing this English song, Above All Powers. In the song, I'll tell you the meaning. God gave up His throne to come to this earth, and He sacrificed His life for us. So this is a wonderful song, and let us all sing it, Above All Powers. Above all powers, above all kings, above all nature and all created things, above all wisdom and all ways of man, you were here before the world began. Above all kingdoms, above all thrones, above all wonders no one has ever known, above all and treasures of the earth, there's no way to measure what you're worth. Lay behind the stone, you lived to die, rejected and alone, like a rose, trampled on the ground. You took the fall and thought of me above all. Crucified, lay behind the stone, you lived to die, rejected and alone, like a rose, trampled on the ground. You took the fall and thought of me above all, like a rose, trampled on the ground. You took the fall and thought of me above all. Let us all thank our Lord for all the goodness He has done in our lives. In Psalms 106 verses 1, it says, praise the Lord, give thanks to the Lord, for He is good. His love endures forever. Such a wonderful verse. And thank God for everything in your life and for all the goodness. Thank you, Lord, for giving me the strength to keep going, and thank you for your everlasting love. So let us all sing this song, Nandriyodu Naan. Nandriyodu naan துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜா. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான்.
மீண்டும் நன்றி கூறுவேன். Lord, thank you, Jesus, for this wonderful worship time, Lord. Thank you, Jesus, for this wonderful opportunity, Lord Jesus. Thank you, Lord, for this wonderful family who is doing your ministry. Lord, thank you for loving them so much. Thank you for giving them the opportunity and talent to do so, Master, Lord. Lord, thank you, Jesus, Lord, in this prayer, whoever is hearing this, Lord Jesus, Lord, if anybody out there is broken-hearted or they need healing, Lord Jesus, you please heal them right now, Lord. Show your way, show your light, Lord Jesus. Lord, thank you, Jesus, for this wonderful worship time. Lord, thank you, Jesus, for accepting our praises, Lord. I commit each and everything into your mighty hands, Lord Jesus. In Jesus' name I pray. Amen. ஆமென். இந்த நாளிலும் worship-ஐ லீட் பண்ண பிள்ளைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஏஞ்சலினையும் கேரலினும் ப்ளஸ் சாமியும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகள் ஊரில் இருக்காங்க, அவங்க பிரேமையும் விமலாவையும் ஏஞ்சலினையும் கேரலினையும் சாமியும் கர்த்தர் தாமே குறைவில்லாமல் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் வேத பாடத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். முதல் வேத பாடத்தை பிள்ளை மேக்சிமஸ் வாசிப்பான். Praise the Lord. Today's Bible reading is taken from Colossians chapter 3 verses 1 to 3. If then you have been raised with Christ, seek the things that are above, where Christ is, seated at the right hand of God. Set your minds on things that are above, not on things that are on earth. For you have died, and your life is hidden with Christ in God. Amen. ஆமென். அடுத்த வேத பாடத்தை பிள்ளை ஜோ நமக்காக வாசிப்பான். John chapter 10 verses 9 to 11. I am the door. If anyone enters by me, he will be saved, and will go in and out and find pasture. The thief does not come except to steal, and to kill, and to destroy. I have come that they may have life, and that they may have it more abundantly. I am the good shepherd. The good shepherd gives his life for the sheep. Amen. ஆமென். இந்த நாளில் வேத பாடத்தை வாசித்த பிள்ளை அவங்க ஷீலாவின் குடும்பத்தாரை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகள் 2 பேரையும் கர்த்தர் தாமே குறைவில்லாமல் சம்பூர்ணமாய் முக்கியமாக இந்த நாட்களில் தேவையான பாதுகாப்பை எல்லாம் தந்து நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அதே மாதிரி வேத பாடத்தை வாசித்த பிள்ளை ஜோவையும் குறைவில்லாமல் கர்த்தர் தாமே அனுகிரகம் செய்வாராக. பரத்திலிருந்து வரக்கூடிய கடாட்சியத்தினால் பிள்ளையை நிரப்புவாராக. ஆண்டவர் அவனுக்கு தானமாய் கொடுத்த மனைவியும் பிள்ளையும் கர்த்தர் தாமே சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்துள்ள வேத பாடத்தை மகள் சினி நமக்காக வாசிப்பாங்க. 1 യോഹന്നാൻ 1-ാം അധ്യായം 7 മുതൽ 10 വരെയുള്ള വാക്യങ്ങൾ. അവൻ വെളിച്ചത്തിൽ ഇരിക്കുന്നത് പോലെ നാം വെളിച്ചത്തിൽ നടക്കുന്നുവെങ്കിൽ നമുക്ക് തമ്മിൽ കൂട്ടായ്മയുണ്ട്. അവന്റെ പുത്രനായ യേശുവിന്റെ രക്തം സകല പാപം പോക്കി നമ്മെ ശുദ്ധീകരിക്കുന്നു. നമുക്ക് പാപം ഇല്ല എന്ന് നാം പറയുന്നു എങ്കിൽ നമ്മെ തന്നെ വഞ്ചിക്കുന്നു. സത്യം നമ്മിൽ ഇല്ലാതെയായി. നമ്മുടെ പാപങ്ങളെ ഏറ്റുപറയുന്നുവെങ്കിൽ അവൻ നമ്മോട് പാപങ്ങളെ ക്ഷമിച്ചു സകല അനീതിയും പോക്കി നമ്മെ ശുദ്ധീകരിപ്പാൻ തക്കവണ്ണം വിശ്വസ്തനും നീതിമാനും ആകുന്നു. നാം പാപം ചെയ്തിട്ടില്ല എന്ന് പറയുന്നുവെങ്കിൽ അവനെ അസത്യവാദിയാക്കുന്നു. അവന്റെ വചനം നമ്മിൽ ഇല്ലാതെയായി. ആമേൻ. ஆமென். இந்த நாளிலும் வேத பாடத்தை வாசித்த மகள் சினியை கர்த்தர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஜெரால்டையும் சினியையும் ஏஞ்சலையும் எபியையும் கர்த்தர் தாமே குறைவில்லாமல் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்துள்ள வேத பாடத்தை பிள்ளை ஜோயல் நமக்காக வாசிப்பான். Today's Bible reading is taken from the book of 1 Peter chapter 1 verses 17 to 19. Since you call on a Father who judges each man's work impartially, live your lives as strangers here in reverent fear. For you know that it is not with perishable things such as silver or gold that you were redeemed from the empty ways of life handed down to you from your forefathers, but with the precious blood of Christ, a lamb without blemish or defect. Amen. ஆமென். வேத பாடத்தை வாசித்த பிள்ளை ஜோயலை கர்த்தர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் தேவையான எல்லாவித பாதுகாப்பையும் கிருபைகளையும் அன்றன்றுள்ள ஆகாரத்தையும் கர்த்தர் தாமே குறைவில்லாமல் சம்பூர்ணமாய் தந்து கர்த்தர் தாமே பிள்ளையோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். இந்த நாளில் நம்ம ஒரு ஜெபத்துக்கு நேராக கடந்து சொல்லுவோம். இந்த நாளின் ஜெபத்தை மம்மி நமக்காக பண்ணுவோம்.
அவங்க பிள்ளை பேட்டி நமக்காக பண்ணுவான். சினி அவங்க அப்பாவுக்கு இன்னைக்கு பர்த்டே. அதே மாதிரி அஜ்மானில் ஆண்டவர் இப்போ ஒரு கையளவு மேகத்தை நமக்கு காண்பித்திருக்கிறார். கர்த்தர் கிருபையாய் இறங்கி தேவ அனுகிரகங்களை ஆசீர்வாதங்களை கட்டளையிடும்படியாய் அந்த காரியங்களுக்காகவும் பிள்ளை ஜெபிப்பான். தொடர்ந்து அஜ்மானில் அந்த சம்பளம் கிடைக்காம இருக்கக்கூடியவங்களுக்கு கர்த்தர் மன இறங்கி சம்பளங்களை ஒழுங்காக அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அந்த காரியங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுவான். தொடர்ந்து இந்த நாட்களில் தேவையான எல்லா வித பாதுகாப்பையும் கிருபைகளையும் கர்த்தர் தாமே நிறைவாய் கட்டளையிடும்படியாய், வேலை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் கிருபையாய் இறங்கி நல்ல வேலைகளை கட்டளையிடும்படியாய், கர்த்தர் தாமே புதிய வேலைகளை, புதிய வாசல்களை, புதிய ஆசீர்வாதங்களை கிருபையாய் திறந்து தரும்படியாய் இந்த காரியங்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்து இந்த நாளின் செய்திக்காகவும் பிள்ளை பேட்டி இப்போது நம்மளை ஜெபத்திலே லீட் பண்ணுவான். Let us pray. Our loving Heavenly Father, we thank Thee for this wonderful time, Lord. Thank You, Lord, for giving us this wonderful day. Thank You, Lord, for helping us all unite one in spirit, Lord Father. Thank You, Lord, for being with us. Thank You, Lord, for being our God, Lord Father. Thank You, Lord, for being with us throughout the entire worship also, Lord. Even now, Lord Father, we come to Your feet, Lord Father. Lord, we have a few prayer requests, Lord Father. Lord, please, Lord, hear all our answers and hear all our prayers and answer us speedily, Lord Father. Lord, we pray for Shini Aka's husband, also Shini Aka's father also, Lord Father. Lord, thank You, Lord, for adding one more year into his life also, Lord Father. Bless the entire family, Lord. Lord, You are the God, Lord Father, who blesses us. Lord, You bless that uncle also, Lord. And Lord Father, bless him and help him to be a blessing to many people also, Lord Father. We also pray for, Lord Father, the people who are not able to get full salaries and people who want a new job also, Lord Father. Lord, whoever are seeking a new job, Lord Father, You, Lord Father, please have mercy on all of them and kindly provide them a good job also, Lord Father. And whoever are not able to get their full salaries also, Lord Father, please have mercy on all of them and help them to get the complete salaries, Lord Father. Lord, You bless, Lord Father, You do not add sorrow to it, Lord Father. We believe in Your words, Lord Father. Lord, You bless them abundantly, Lord Father, from all Your Lord, everything, all riches belong to You, Lord Father. Lord, You bless them, Lord Father, according to Your riches, Lord. Lord, be with us, Lord, and the entire service also, Lord Father. Lord, next the message is also there, Lord Father. Lord, when Your words are being shared, Lord Father, let it fall on good ground and let it give forth fruit 60, 30 and 100, Lord Father. Lord, let Your name be glorified, Lord Father. Lord, You be with us and You dwell among us, Lord Father. Lord, have mercy on all of us, Lord. In the name of Jesus we pray. Amen. ஆமென். இந்த நாளிலும் ஜெபத்தை கிருபையாய் ஆண்டவர் அங்கீகரித்து ஆண்டவர் மன இறங்கி ஒவ்வொருத்தருக்கும் கடாட்சியம் செய்யும்படியாய் கர்த்தர் தாமே அனுகிரகங்களை தரும்படியாய் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். இந்த நாளிலும் ஜெபத்தை லீட் பண்ண பிள்ளை பேட்டியை, மகள் ஜெலிந்தாவை, அதே மாதிரி பிள்ளை ஜாக்க, பிள்ளை மேக்க எல்லாம் குறைவில்லாமல் கர்த்தர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இப்போது இந்த நாளின் செய்தியின் இந்த வேத பாடத்தின் தலைப்பு மெர்சி சீட், கிருபையின் ஆசனம். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத பகுதி கொலோசியர் 3:1. கொலோசியர் 3:1. கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். அப்ப அதை குறித்து இந்த நாள்ல வேதத்துல ஒரு 8 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இந்த நாட்கள்ல நம்ம தியானிக்கலாம். இந்த நாள்ல அந்த யூடியூப் சரியா ஒர்க் ஆகவில்லை. இது முடிந்த உடனே அதுல மீண்டுமா அந்த காரியங்களை அப்லோட் பண்ணப்படும். கர்த்தர் தாமே இந்த நாளின் அந்த வேத பாடத்தை ஆசீர்வதிக்கும்படி அவரை நோக்கி பார்ப்போம். பாடலின் ஒரு அடியை நம்ம இப்போது பாடி இந்த நாளின் அந்த வேத பாடத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே ஓடி ஓடியே வருவாய் திருசபையானோரே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய
வரமுண்டு நிதந்துதியன் மனமே தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஆமேன் ஆமேன். இந்த நாள்ல நம்ம தியானிக்கிற காரியம் அந்த மெர்சி சீட்னு சொல்லும்போது தமிழ்ல கிருபையின் ஆசனம், கிருபாசனம் சபை என்றெல்லாம் உண்டு. இதை பேஸ் பண்ணி தான் அவங்க தான் அந்த பெயரை வைத்திருப்பாங்க என்று நம்புகிறேன். கிருபையின் ஆசனம்னு சொல்லும்போது பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து இப்போது எங்க இருக்காங்கன்னா பிதாவின் வலது பாரசத்துல இருக்கிறாங்க. அந்த இடம்தான் அந்த கிருபையின் ஆசனம். அப்ப அதை குறித்து ஒரு 8 காரியங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து வாசிக்கலாம். ஆசரிப்பு கூடாரம் என்று அந்த நாங்கள் பைபிள் காலேஜில் படிக்கும்போது எனக்கு அது ஒரு சப்ஜெக்டாகவே அந்த பாடத்தை சொல்லி தந்திருக்காங்க. ரொம்ப அருமையான காரியம், ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் உண்டு. ரொம்ப ஆழமான ஒரு பெரிய காரியம், ஒரு 3 மாதம் தொடர்ந்து படிக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ இந்த நாளில் அதில் உள்ள அந்த மெயின் அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நான் உங்கள் மத்தியிலே சொல்லும்படியாக வாஞ்சிக்கிறேன். அதை கவனமாக கேளுங்கள், நிச்சயமாகவே அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன் அது அப்படின்னா, மோசே ஆண்டவரே மோசேக்கு அதை ஸ்கெட்ச் போட்டு காமித்து உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே இதை செய்ய கவனமா இரு என்று வேதத்துல நிறைய தடவை சொல்லுகிறார். அது மோசே அந்த வசனத்துல வரும்போது பாருங்க, தேவன் காண்பித்தபடியே, தேவன் காண்பித்த மாதிரியின்படியே மோசே செய்து முடித்தான் என்று அநேக இடங்கள்ல வருகிறது. புதிய ஏற்பாட்டின் காலத்துல அந்த ஆசரிப்பு கூடாரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே சார்ந்திருக்கிறது. 100க்கு 100 அப்படியே இயேசு கிறிஸ்து தான். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வர அந்த எல்லா காரியங்களையும் ஒருத்தரையே நோக்கி அந்த காரியம் செல்கிறது. அது யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. சகலமும் அவருக்கென்றும் அவர் மூலமாகவும் உண்டானது. மாத்திரம் இல்ல, சகலமும் அவரை பற்றியே மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறதாக இருக்கிறது. இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றா, பழைய ஏற்பாட்டின் காலத்துல எல்லாம் மோசரிப்பின் ஆசரிப்பு கூடாரத்தை பேஸ் பண்ணி அந்த ஜெபங்கள் நடந்தது. புதிய ஏற்பாட்டின் காலத்துல வரும்போது நம்ம அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பேஸ் பண்ணி நம்ம பண்ணுகிறோம். இனி புதிய இது வெளிப்படுத்தின விசேஷத்துல வரும்போது பரலோகத்திலையும் அந்த ஆசரிப்பு கூடாரம் வருகிறது. ரெவலேஷன் 15:5 11:19 அங்கேயும் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி வருகிறது. ஆலயம் திறக்கப்பட்டது என்று சொல்லும்போது ஆசரிப்பு கூடாரம் திறக்கப்பட்டதாக அந்த இடத்துல வருகிறது. அதனால அது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அதில் சொல்லப்பட்ட அந்த 8 காரியங்களை மட்டும் நான் இந்த நாள் உங்களுக்கு மத்தியிலே சொல்லுகிறேன். தயவா அதை நீங்கள் கேட்கும்படியாய் கவனிக்கும்படியாய் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல அவ்வளவு பெரிய ஆசரிப்பு கூடாரத்துக்கு அந்த 12 கோத்திரமும் ஆசரிப்பு கூடாரத்தின் 4 பகுதியிலும் 3 கோத்திரங்களாக இருப்பாங்க. அந்த மெயின் என்ட்ரன்ஸ்ல இருக்கிறது யூதா கோத்திரம். அவ்வளவு பெரிய ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஒரே ஒரு வாசல் தான் ஆண்டவர் அனுமதித்தார். அது எதை காண்பிக்கிறது என்றால், யோவான் 10:9 சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. யோவான் 10:9, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அப்ப முதல்ல இருக்கிறது அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள நம்ம நுழைய வேண்டுமானால் ஒரே ஒரு வாசல், ஈஸ்ட் என்று சொல்லும்போது கிழக்கு பகுதியில அந்த வாசல் இருக்கிறது. 2வது பாருங்க, இது வெளிக. இதுக்கு பிறகு இப்ப முதல்ல அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள என்டர் பண்ணுகிறோம். ஆசரிப்பு கூடாரத்துக்கு என்டர் பண்ணும்போது அங்க 2 காரியம் இருக்கிறது. ஒன்னு பலிபீடம், இன்னொன்னு வெங்கல தொட்டி. நான் சொல்லுவது அப்படியே கவனிங்க, அப்ப உங்களுக்கு ஈஸியா அது உங்களுக்கு அப்படியே புரியும். அந்த வெளிப்பிரகாரத்துல எல்லாம் உண்டு. வெளிப்பிரகாரத்துல உள்ள 2 காரியங்கள், ஒன்னு அந்த ஆலயத்துக்குள்ள ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள என்ட்ரு பண்ண உடனே முதல்ல இருக்கிறது அந்த பலிபீடம், பிரேசன் ஆல்டர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுலதான் ஆடு மாடு பறவைகள் எல்லாம் பலி எடுக்கக்கூடிய காரியம். அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள நுழைந்த உடனே முதல்ல இருக்கிறதே பலிபீடம் தான். அவ அந்த பலிபீடத்துல தான் முதல்ல என்ன செய்ய வேண்டும், எல்லா பலிகளையும் செலுத்த வேண்டும். இந்த இடத்தை வெளிப்பிரகாரம் என்று சொல்லுகிறாங்க. இந்த இடத்துல உள்ள
அங்க ஆட்கள் வரலாம், ஆடு வரும், மாடு வரும், பறவைகள் வரும், எல்லாரும் வரலாம் இந்த ஒரு இடத்துக்குள்ள. அப்ப இந்த பாருங்க, இந்த இடத்துல அந்த பலிபீடம்னு சொல்லும்போது அதுல அந்த காலத்துல பலிபீடம் இருந்து புதிய ஏற்பாட்டின் காலத்துல வரும்போது அந்த கல்வாரியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலி ஆகிவிட்டார். 1 பேதுருவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 19வது வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்ப பழைய ஏற்பாட்டின் ஆசரிப்பு கூடாரத்தின் காலத்துல எப்படின்னா, முதல்ல அவன் ஒரு பலி, அவன் செய்த தப்பிதத்துக்காக ஒரு ஆடையோ மாடையோ பறவையோ பலி செலுத்தி அந்த இரத்தத்தை சிந்த வேண்டும். ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்துல இப்ப நமக்கு எப்படின்னா, கல்வாரியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிராயச்சித்த பலியாக அல்லது கிருபாதர பலியாக அவர் ஒரே பலியாக அந்த பலியை செலுத்தி விட்டதுனால இனி நமக்கு பலி செலுத்த வேண்டாம். நமக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரே பலியாக பலி ஆகிவிட்டார். ரோமர் 3:26 இதே காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த பிரகாரத்துல பாருங்க, அங்க எல்லாம் வரலாம். அங்க இருக்கக்கூடிய காரியங்கள் அவ்வளவு வெண்கலம். அந்த பலிபீடமும் வெண்கலத்துல பண்ணப்பட்டிருக்கிறது. 2வது அந்த இடத்துல வெண்கல தொட்டி என்று வைத்திருக்காங்க. எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். ஆண்டவர்களை பற்றி சொல்லும் போது அது ஜீவ தண்ணீர் ஊற்று என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்றாங்க. அப்ப பலி செலுத்திட்டு அந்த ஆசாரியர்கள் என்ன செய்வாங்க, அந்த வெண்கல தொட்டில போய் கழுவி பரிசுத்தப்படுத்திக் கொள்வாங்க. அப்ப அதைத்தான் நம்ம பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், சிலுவையில சிந்தப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை முழுவதுமாக கழுவி பரிசுத்தப்படுத்துகிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள ஒவ்வொரு காரியமும் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறதாக காணப்படுகிறது. அவ ஜீவ தண்ணீர் ஊற்று. அந்த ஜீவ தண்ணீர் ஊற்று என்ன செய்து நம்மளை கழுவி பரிசுத்தப்படுத்துவதாக. அது எதற்காக? நம்ம வாழ்க்கையில அநேக நெகட்டிவ் தாட்ஸ் வரும், பயங்கள் வரும், கோபங்கள் வரும், வெறுப்பு வரும், அசுத்த சிந்தனைகள் வரும், மாம்ச இச்சைகள் வரும். எல்லாவற்றையும் அந்த காலத்துல அவங்க என்ன செய்தாங்கன்னா அந்த தண்ணி தொட்டியில கழுவுனாங்க. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம கழுவி சுத்தமாக்கப்படுகிறோம். இந்த 2 காரியமும் அந்த பிரகாரத்துல காணப்படுகிறது. இதை தாண்டி தான் நம்ம என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்துல உள்ள எல்லா 3 காரியங்கள் இருக்கிறது. அந்த 3மே எல்லாம் கோல்டு, தங்கத்தினால செய்யப்பட்ட காரியமாக இருக்கிறது. முதல்ல நம்ம அந்த பிரகாரத்துல இருந்து கழிஞ்சு நம்ம பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும்போது முதல்ல தெரிகிறது பொன் குத்து விளக்கு அங்க இருக்குது. 7 அகல்கள் உள்ள பொன் குத்து விளக்கு, மனோரா என்று அந்த எபிரேய மொழியில அதை சொல்றாங்க. அது என்ன செய்யறது, வெளியில எல்லா வெளிச்சமும் நேச்சுரல் லைட் உண்டு, சூரிய சந்திர வெளிச்சங்கள் உண்டு. ஆனா பரிசுத்த ஸ்தலத்துல போனா அதுக்கு பிறகு வெளியில உள்ள எந்த வெளிச்சம் வராது. அந்த மனோரா லைட், அந்த 7 அகல்கள் உள்ள அந்த விளக்கு வெளிச்சம்தான் உண்டு. அதைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போதும் யோவான் 8:12 சொல்லுகிறார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். பாருங்க, உலகத்துல நம்ம அநேக காரியங்கள் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவது உண்டு. ஆனா அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போன பிறகு என்ன வெளிச்சம்? ஆண்டவருடைய வெளிச்சம் மட்டுமே. 2வது ஆண்டவருடைய வசனத்தில் உள்ள வெளிச்சம் மட்டுமே நம்மளை வழி நடத்த வேண்டும் என்பதை அது குறிக்கிறதாக காணப்படுகிறது. உலகத்துல அநேக உலக ஞானங்கள் உண்டு, உலகத்தில் உள்ள அறிவுகள் உண்டு. இதெல்லாம் அந்த பிரகாரத்தோட முடிஞ்சு போயிருது. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயாச்சுன்னா அதுக்கு பிறகு ஆண்டவர் காட்டுகிற அந்த வெளிச்சம் மட்டுமே, பரிசுத்த வேதாகமத்துல என்ன சொல்லி தர்றாங்களோ அந்த வெளிச்சத்தின் மட்டுமே நாம கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு தடவை கூட சொல்லுகிறேன், பிரகாரத்துல எல்லாம் வெண்கலம், பரிசுத்த ஸ்தலத்துல எல்லாமே பொன்னால் செய்யப்பட்டது. முதல்ல ஆன உடனே முதல்ல இருக்கிறது அந்த 7 அகல்கள் உள்ள மனோரா அல்லது பொன் குத்து விளக்கு. 2வது இருக்கிறது வலது பக்கத்துல இருக்கிறது பாருங்க, தேவ சமூகத்து அப்பம். யோவான் 6:48. ஜீவ அப்பம் நானே. ஜீவ அப்பம் நானே. அந்த
தேவ சமூகத்தை அப்பமும் எப்படி வைத்திருக்காங்கன்னா 6 6ஆக 12 கோத்திரங்களுக்கு அடையாளமாக 6 6ஆக வைத்திருக்காங்க. ஜீசஸ் இஸ் த பிரெட் ஆஃப் லைஃப், நானே ஜீவ வெப்பம் என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, அங்க போயாச்சுன்னா என்னது, அந்த 66 வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த 66 புஸ்தகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது மட்டும்தான் அங்க உண்டு. உலகத்தில் உள்ள வேற எந்த காரியமும் அதுக்குள்ள கிடையாது. பாருங்க, வேதத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய 2 காரியம், அந்த 66 புஸ்தகம் எல்லாருக்கும் உள்ளது. வேதாகமத்தில் சொல்லப்பட்ட 66 புஸ்தகம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை உள்ளது. அது அவ்வளவும் நம்ம எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருக்கும் அதுல பங்குண்டு. ஆனா ரேமா என்று ஒண்ணு சொல்றாங்க. ரேமா என்று சொல்லும்போது ஆண்டவர் தனிப்பட்ட விதத்துல ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆண்டவர் உதாரணத்துக்கு ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்க. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கடலிலே நடந்து வரும்போது கடல்ல அலை அடிக்குது, சீஷர்கள் எல்லாம் படகுல இருக்காங்க. அப்ப முதல்ல பயப்படுறாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க, பேதுரு கேட்கிற, ஆண்டவரே அது நீரே ஆனால் நான் உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் வா என்று சொல்லுகிறார். அப்ப அந்த வா என்று சொல்லுகிறது அது ரேமா. ரேமா என்று சொல்லும்போது தனிப்பட்ட விதத்துல ஆண்டவர் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, ஒரு ஆளுக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தி. அந்த ரேமா எங்க இருந்து வரும்னா இந்த 66 புஸ்தகத்துல இருந்து தான் வருமே தவிர இதை விட்டு வெளியில இருந்து வராது. ஆனா தனியா ஒரு ஆளுக்காக சொல்லப்பட்டது காரியம் தான் அந்த ரேமா. இந்த ரேமா பேதுருக்கு சொல்லியிருக்குன்னு மட்டுமே சொல்லப்பட்டது. அத வசனத்தை பிடித்து கொண்டு நான் தண்ணிக்குள்ள இறங்குனா நம்ம என்ன செய்து விடுவோம், மூழ்கி போவோம். ஆண்டவர் சொல்லாம நம்ம செய்யக்கூடாது. அதனாலதான் அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அந்த தேவ சமூகத்து அப்பத்துல ஆண்டவர் தான் அந்த 66 புஸ்தகத்துக்கும் அடையாளமாக எல்லாருக்கும் பொதுவான வசனமாக ஆண்டவர் காணப்படுகிறார். மாத்திரம் இல்ல, தனிப்பட்ட விதத்துல வரக்கூடிய வார்த்தை அதுவும் அந்த 66 புஸ்தகத்துல இருந்து தான் வருமே தவிர அந்த வேதாகமத்துக்கு வெளியில இருந்து ஒரு நாளும் தீர்க்க தரிசனமோ ரேமாவோ வராது. அடுத்தது காணப்படக்கூடியது பரிசுத்த ஸ்தலத்துல அந்த தூப பீடம். இது எல்லாமே பொன்னுலால செய்யப்பட்டிருக்கிறது. மகா பரிசுத்தத்துல 3 காரியங்கள் இருக்கிறது. ஒன்னு அந்த 7 அகல்கள் உள்ள அந்த லேம்ப் ஸ்டாண்டு, பொன் குத்து விளக்கு. 2வது தேவ சமூகத்து அப்பம். 3வது தூப பீடம், அதுவும் பொன்னினால் தான் செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லும்போது பாருங்க, அவர் நம்மளுடைய ஹை பிரீஸ்டாக, பிரதான ஆசாரியராக நமக்காக பரிந்து பேசுகிறவராக காணப்படுகிறார். எபிரேயரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 24 26 உள்ள வரை உள்ள வசனங்கள். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். அப்ப யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதுனா, எப்போதும் உயிரோடு இருக்கிறவராகியால் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராகிய பிரதான ஆசாரியராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம வெளிப்பிரகாரத்துல 2 காரியங்களை பார்த்தோம். இப்போ பரிசுத்த ஸ்தலத்துல 3 காரியங்களை பார்த்தோம். இதுக்கு அடுத்து இருக்கிறது பாருங்க, அந்த ஒரு பரிசுத்த ஸ்தலம் தாண்டி அதுக்கு அடுத்தது இருக்கிறது மகா பரிசுத்த ஸ்தலம். அதுக்கு இடையில என்ன இருக்குன்னா, ஒரு தேவாலயத்தின் திரைச்சீலை இருக்கிறது. அந்த திரைச்சீலையை குறித்து நம்ம பார்ப்போம். அந்த திரைச்சீலையை ஆண்டவர் என்ன செய்தார், அந்த மரணத்தின் மூலமாக அவர் ஜெயித்தார். அதனாலதான் நம்ம இன்பமாக பாடுகிறோம், மேகங்கள் நடுவே வழி பிறக்கும், பூதங்கள் கடந்து வரும், தூதர்கள் கூட்டங்கள் சூழ்ந்து நிற்கும், பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன். நடுவே வழி பிறக்கும், பூதங்கள் நடுவே கடந்து போவோம், தூதர்கள் கூட்டங்கள் சூழ்ந்து நிற்கும்,
வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். மேகங்கள் நடுவே வழி பிறக்கும். பூதங்கள் நடுவே கடந்து போவோம். தூதர்கள் கூட்டங்கள் சூழ்ந்து நிற்கும். பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன். பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன். அப்ப நம்ம 6 காரியங்களை பார்த்துட்டோம். இனி 7வது அந்த தேவாலயத்தின் திரைச்சீலை, பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் தடுக்கிற ஒரு பெரிய ஒரு திரை அந்த நடுவுல இருக்கும். அதுக்கு கடந்து யாரும் அங்க உள்ள போக முடியாது. அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் போக முடியும். அதுவும் பாவம் அவனுக்கு லைஃப்ல இருந்தாச்சுன்னா, அவனிடத்துல இருந்தாச்சுன்னா அவன் அங்க உள்ளே செத்து போவான். பிறகு என்ன செய்வாங்கன்னா அந்த சங்கிலி போட்டு அவனை வெளியே எழுப்பாங்க. அப்படி ஒரு காரியம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில அவர் கல்வாரியில அவர் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்து எல்லாம் முடிந்தது என்று சொன்ன உடனே என்ன செய்தது? அந்த ஜீவனை பிதாவினுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்த உடனே அந்த தேவாலயத்தின் சிறைச்சீலை 2ஆக கிழிந்தது. மேல இருந்து அது கிழிந்ததாக கர்த்தருடைய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு, கவனிங்க, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். பாருங்க, அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வரைக்கும் அந்த திரை இருந்தது. யாரும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கடந்து செல்ல முடியாது. ஆனா இப்போ நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக அந்த திரை கிழிக்கப்பட்டதுனால இப்ப எல்லாருமே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பயத்தோடும் பக்தியோடும் பரிசுத்தத்தோடும் கடந்து செல்ல தேவன் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். கடைசியா இருக்கிறது பாருங்க, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கிருபாசனம் அல்லது கிருபாசன ஆர்க் ஆஃப் த கவனன்ட், கிருபையின் ஆசனம் அங்கதான் இருக்கிறது. அந்த ஆசனத்துல நம்ம எபிரேயர்ல வாசிக்கும் போது அதுவும் முழுவதும் பொன்னினால செய்யப்பட்ட காரியமாக காணப்படுகிறது. எபிரேயர் 9:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றாடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னாவு வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. பாருங்க, அதுக்குள்ள என்ன இருந்ததுன்னா, அந்த கிருபாசனத்துக்குள்ள அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருந்தது, மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்தது, பின்ன அந்த 2 கற்பலைகளும் அந்த ஆண்டவர் எழுதி கொடுத்த அந்த கற்பலைகளும் அதுக்குள்ள இருந்தது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அதுக்குள்ள தேவ பிரசன்னம் எப்போதும் அந்த கிருபையின் ஆசனத்துல, அந்த கிருபாசனத்துல, உடன்படிக்கை பெட்டியில தேவ பிரசன்னம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல எப்போதுமே காணப்பட்டது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தின் விசேஷம் என்னன்னா, எபிரேயர் 10:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அதில் அந்த இடத்துலதான், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிதாவின் வலது பாரசத்துல ஆண்டவர் உட்கார்ந்திருக்கிறார். பிதாவின் வலது பாரிசத்துல அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல அந்த கிருபையின் ஆசனத்துல தான் ஆண்டவர் உட்கார்ந்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, பாருங்க, அந்த இடத்தை தான் மேர்சி சீட் என்று சொல்லப்படுகிறது, கிருபையின் ஆசனம். அது ஏன் அப்படி கிருபையின் ஆசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அந்த இடத்துல அந்த பலி இரத்தம் தெளிக்கப்படுகிறது. ஆண்டவரும் தன்னுடைய அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கடந்து சென்றதாக, ஒரே தடவை ஒரே பலியாக அவர் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஆண்டவர் கடந்து சென்றார்.
அப்ப அந்த இடத்துல தெளிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தெளிக்கப்பட்ட இரத்தம் இருக்கிறதுனால எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் அந்த தெளிக்கப்பட்ட இரத்தத்தின் இடத்தில் வந்தீர்கள் என்று. அப்ப அந்த இடத்துல அந்த கிருபையின் ஆசனத்துல பிதாவின் வலது பாரசத்துல குமாரன் அமர்ந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசுகிறதுனாலதான் நம்ம வாழ்க்கையில நம்ம இம்மட்டும் நமக்கு எந்த பொல்லாப்பும் வராதபடி அனுதினம் தேவன் நம்மளை பாதுகாத்து வருகிறார். இப்படி அதனாலதான் நம்ம வாசித்த கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல நம்ம முதல்ல வாசித்தோம், நீங்க கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் அவருடைய வலது பாரசத்தில் இருக்கிற அந்த மேலானவைகளை தேடுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். அப்ப அந்த மேலான இடத்துல கிருபையின் ஆசனத்துல நமக்காக தேவன் பிதாவின் இடத்துல அனுதினமும் இருந்து ஒவ்வொரு காரியத்துக்காக தேவன் நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்க கூடிய அந்த சம்பவம் நடக்கிறது. அதனாலதான் பவுல் சொல்லுகிறான், அந்த இடத்துல அந்த வலது பாரசத்தில் இருக்கக்கூடிய அந்த மேலானதை நீங்கள் நாடுங்கள் என்று. அப்ப இந்த நாள்ல ஒரு 8 காரியங்களை பார்த்தோம். இது இந்த ஆசரிப்பு கூடாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல மறுபடியும் பரலோகத்துல அதே காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் ஆச்சரியமான காரியம். அவன் பரலோகத்துல போகும்போது அங்க ஆலயம் திறக்கப்பட்டது என்று சொல்லும் போது அந்த இதே ஆசரிப்பு கூடாரம் தான் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது என்று வெளிப்படுத்தின விசேஷம் 15:5 வெளிப்படுத்தின விசேஷம் 11:19 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா தயவு செய்து என்னிடத்தில் நீங்க கேட்கலாம். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய அழகான ஆழமான நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய, விடுதலையை கொண்டு வரக்கூடிய, நமக்காக பரிந்து பேசுகிற இயேசுவின் இரத்தத்தை குறித்த அழகான ஒரு சத்தியம். நமக்கு நேரம் குறைவா இருப்பதனால அந்த 8 காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி கடந்து செல்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you, God bless you. நம்ம ஒரு பாடலை பாடி இந்த நாளின் அந்த வேத பாடத்தை நம்ம நிறைவு செய்யலாம். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன். பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். அலைச்சல்கள் யாவையும் அகலச் செய்தேன், அலைச்சல்கள் யாவையும் அகலச் செய்தேன். நல்ல மேய்ச்சலில் எந்தனை மகிழ செய்தார், நல்ல மேய்ச்சலில் எந்தனை மகிழ செய்தார். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். நம்பிக்கையற்றோனாய் அலைந்த என்னை இயேசுநாதர் என் பக்கமாய் வந்தனரே. நம்பிக்கையற்றோனாய் அலைந்த வேளை இயேசுநாதர் என் பக்கமாய் வந்தனரே. பாவங்கள் பாரங்கள் பறக்க செய்தேன், பாவங்கள் பாரங்கள் பறக்க செய்தேன். இந்த பாரினில் என்னை வெற்றி சிறக்க செய்தார், இந்த பாரினில் என்னை வெற்றி சிறக்க செய்தார். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். அப்படி ஜெபித்து இந்த நாளின் அந்த வேத பாடத்தை நம்ம நிறைவு செல்லலாம். மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் 1 மணி நேரம் நாங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தீங்கப்பா. தகப்பனே, ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி நாங்கள் தியானிக்க கிருபை தந்தீங்க. அதில் உள்ள ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும், எங்கள் பிள்ளைகளுக்கும், எங்கள் சந்ததிக்கும் கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரையும், எனக்கு கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம்.
இந்த நல்ல வேளையிலே தகப்பனே கத்தமன இறங்கி ஆண்டவரே எங்கள் காரியங்களை எல்லாம் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஊர்ல இருக்கக்கூடிய பெற்றோரை, பிள்ளைகளை, எல்லாரையும் குடும்பத்தாரை பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் தகப்பனே அந்த பஸ் ஆட்டுக்குட்டியான ஒரு இரத்தத்தினை தகப்பனே வீடுகளின் நிலைக்கால்களில் சட்டங்களில் பூசி பத்திரமாய் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். பொற்பாதங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்காக பரிந்து பேசுகிற அந்த நல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல இந்த நாளில் நாங்களும் எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய இந்த நல்ல ஈவுகளை உமது பாத தண்டையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம்ப்பா. பொற்பாதங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். எருசலேமின் சமானத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு ராஜாவின் இன்ப நாமத்தில் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you. God bless you. கடந்த நாட்கள்ல உள்ள அந்த இதுக்கு அவங்க ஜெரால்டு இது பண்ணாங்க. அதுல ஃபேஸ்புக்ல வந்தது அவங்க பிள்ளை ஆல்வின் ஜோயல் ஜோப், யூடியூப்ல வந்தது அவங்க ஐயாப்புலம். இன்னைக்கு உள்ள காரியத்தை பிள்ளை ஜோயல் நமக்காக நாளை நைட்டு 10 மணிக்கு பிறகு அவன் அதை எடுத்து நமக்கு அந்த சைட்ல போடுவான். இந்த நாளின் கேள்வி, நம்ம அந்த இந்த ஆசரிப்பு கூடாரத்துல 8 காரியங்களை பார்த்தோம். முடிந்தால் 8 காரியங்களை அனுப்புங்கள். அல்லாது உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் எழுதி அனுப்பும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இதை குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவு செய்து அடியனை கேட்கறதற்கு நீங்க வெட்கப்பட வேண்டாம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. ஆமென்.